என் பேர் சகுந்தலா. நான் வந்து 11ஆம் வார்டில் ஜெயிச்சு நான் சேர்மனாக வந்துட்டேன். சேர்மனாக வந்து 3 வருஷம் கழிச்சு என் மேலே நான் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு போயிட்டேன்னு சொல்லி என் மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தி இல்லாதெல்லாம் சொல்லி என்னை வந்து சேர்மன் பதவியிலேருந்து எடுத்தாங்க. இப்போ வந்து நான் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டில் போய் நான் கோர்ட்டில் தாக்கல் பண்ணேன். எனக்கு நல்லபடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை கொண்டு நான் செப்டம்பர் 2ஆம் தேதி போய் கமிஷனரை பார்க்க போனேன். சார் எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வந்துருக்கு சார் அப்படின்னா, அந்த தீர்ப்புக்கு அவருக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு மேலிடத்துலேருந்து பதில் வந்தாதே நான் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பதில் சொன்னார். நீங்கள் எதுக்கு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னார். திரும்ப நான் 2 நாள் கழித்து போகும்போது கதவை என்னுடைய சேர்மன் ரூம் திறந்துருந்ததை அடைச்சிட்டு பூட்டிட்டு அவருக்கு எதுவுமே சொல்லாமல் வெளியே இருக்காரு. நான் எவ்வளவோ நேரம் உட்காந்து பார்த்தேன், வரல. நான் சரின்னு வந்துட்டேன். திரும்ப இன்னைக்கு போனேன். இன்னைக்கு போனதுக்கு அலட்சியமாக அதெல்லாம் முடியாது, மேலே வந்து எனக்கு உத்தரவு வந்தாத்தே நீங்கள் போங்க அப்படின்னு என்னை ஒரு மாதிரி அலட்சியமாக பதில் சொல்லி என்னை அனுப்பிவிட்டாரு. நான் வந்து வந்துட்டு இன்னி என்ன செய்யறது, கோர்ட்டு ஆர்டரவே ஹைகோர்ட் ஆர்டரவே மதிக்கல. அவர் எனக்கு மேலே எடுத்து ஆடுறதே எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொன்னார். ஏன் நான் ஏடிஎம்கேரில் இருக்கேன்றனால அப்படி என்னை புறக்கணிக்கிறாரா என்னன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஹைகோர்ட் ஆர்டரவே அவங்க மதிக்கல போது நாங்கள் எங்கே போகிறது இதுக்கு மேலே? குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.